ஸ்வீட் செஸ்னட் இதனுடைய பெயர்கள் பார்த்தோம்னா பரிபூர்ண விடுதலையின் மலர்னு சொல்லலாம். முழுமையான சரணாகதியின் மலர், எல்லைகளற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மலர் தீர்வா இந்த மலர் தீர்வை பார்க்கலாம். ஏன் அப்படி எல்லைகளற்ற வாய்ப்புகள் அப்படின்னா, இந்த மலர் தீர்வு எடுக்கும் பொழுது எல்லையற்ற வாய்ப்புகள், அதாவது கவுண்ட்லெஸ் கூட ஒரு ஒரு மீனிங் சொல்லலாம். அதாவது எத்தனை எத்தனை வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து எல்லைகளற்ற அப்படிங்கிறது எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னா, ஒரு தோற்ற பொருட்கள் அல்லது படைக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்கும். அதை தாண்டி நமக்கு வெற்றிடத்திலிருந்து, அதாவது இந்த பூமி அதற்கு தாண்டி 7 வானங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்ல இருந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடியதா நம்ம அதை பார்க்கலாம். அந்த அந்த கண்டிஷன் இருக்கும்போது தான் அது கிடைக்கக்கூடிய ஒரு மலர்த்தீர்வு அந்த ஸ்வீட் செஸ்னட். அதை எல்லைகளற்ற வாய்ப்புகளின் மலர்த்தீர்வு அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்து விடுதலையின் மலர், அதாவது விடுதலையின் மலருங்கிறத இது பரிபூர்ண விடுதலையின் மலர். அது பரிபூர்ண விடுதலை அப்படின்னா என்ன அப்படின்னா, அனைத்திலிருந்தும் விடுதலை. இப்ப நம்ம போறது எல்லாமே ஸ்பிரிச்சுவலா தான், ஆன்மீக விஷயங்களா தான் நம்ம இந்த மலர் தீர்வு அப்படி பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது ஆன்மீக விடுதலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, பரிபூர்ண ஞானம் கிடைச்சா மட்டும்தான் நம்ம அதுல இருந்து விடுதலை அடைய முடியும். அப்ப பரிபூர்ண ஞானம் அப்படின்னா என்னன்னா, உடலை பற்றின ஞானம், அடுத்தது மனம் பற்றின ஞானம், ஆன்மா பற்றிய ஞானம், உயிர் பற்றிய ஞானம், அப்புறம் சுத்த வெளி பற்றிய ஒரு அறிவு. அது எல்லாம் தெரியணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்த பத்தி நம்ம கடந்து போனா மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த மலர் தீர்வை நம்ம எடுத்துக்கிட்டு உடலை பற்றிய ஒரு புரிதல் இருக்கும்போது நமக்கு நிறைய தெளிவுகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப உடல்னா என்ன, அதனுடைய உள்ளுறுப்புகளுடைய இயக்கம், வெளியுறுப்புகளுடைய இயக்கம், அதனுடைய உள்ளுறுப்புகள்ல பல மண்டலங்கள் இருக்கு. ஜீரண மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், அதை பத்தின ஒரு புரிதல் சார் ஏற்கனவே அந்த எண்ணெய் நோக்கிய பயணங்கிறதுல ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அப்ப அதை பத்தின புரிதல் வேணும் அப்படின்னா இந்த ஸ்வீட் செஸ்னட் மலர் தீர்வு எடுத்துக்கிட்டு நம்ம உடலை பத்தின ஒரு புரிதலை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை கடந்து அடுத்த நிலைக்கு போக முடியும். அடுத்த நிலை என்ன அப்படின்னா மனம். அப்ப மனம் கடந்த நிலை அப்படின்னா, இப்ப நம்ம மனதை பத்தி தான் எல்லாமே பேசிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஆன்மீகத்திலயும் ஒவ்வொரு மாதிரி மனதை பார்ப்பாங்க. நம்ம பேட்ச் தீர்வுகள் வழியா மலர் தீர்வுகளை பார்க்கும் பொழுது அப்போ 38 மலர் தீர்வுகளை நம்ம பார்த்து அதை எப்படி கடந்து போகிறது அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்கு தெளிவா வேணும் அப்படின்னா இந்த ஸ்வீட் செஸ்னட் போட்டுட்டு நம்ம அந்த மனம் கடந்த நிலைக்கு நம்ம அதை சென்றதுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்தது ஆன்மா கடந்த நிலை. நான் அனாத்மான்னு ரமணர் சொன்னக்கூடிய விஷயங்கள், நான் ஆன்மா அல்ல. அப்ப எப்ப இதெல்லாம் நான் அல்ல அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா, இதனை பத்தின புரிதல் இருந்தா மட்டும்தான் நம்ம அதை டிக்ளேர் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம மறுபடியும் ஒரு தொந்தரவு ஏற்படும் பொழுது நம்ம அதுல சிக்கல மாட்டிருப்போம். அப்ப பரிபூர்ண விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா, நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் ஆன்மா அல்ல அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சுத்த வெளிதான் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பரிபூர்ண விடுதலை நம்ம அடையறதுக்கு இந்த மலர் தீர்வை போட்டுட்டு நம்ம ஒவ்வொன்னா நம்ம அதை பற்றின ஒரு புரிதல் இருக்கும்போது நம்ம இத பயணம் செய்யறதுக்கு, இந்த எண்ணெய் நோக்கிய பயணம் செய்யறதுக்கு இந்த மலர் தீர்வு அற்புதமா வேலை செய்யும். ஸ்வீட் செஸ்னட் முழு தன்மை, தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் கூறு என்ற உணர்வை தரக்கூடியது இந்த மலர். மனம் என்கின்ற இருட்டுல இருந்து தெய்வீகம் என்ற வெளிச்சத்துக்கு கொண்டு போகக்கூடியது இந்த ஸ்வீட் செஸ்னட். அதாவது தெய்வீகத்துடன் முற்றிலும் கரைந்த நிலைய ஸ்வீட் செஸ்னட் நம்ம சொல்லலாம். முழு தன்மையில அனைத்திலும் சமநிலையை கொண்டு வரக்கூடியது இந்த மலர். அனைத்தையும் இழந்தாலும், அனைத்தும் கையில இருந்தாலும் ஒரே சமநிலையில இருக்கக்கூடியது. இருந்தாலும் இல்லைனாலும் நான் ஒரே மாதிரிதான் அப்படின்ற உணர்வை கொடுக்கக்கூடியது. நான் எதுவும் இல்லை, அதாவது நான் எதுவும் இல்லை, மனமும் இல்லை, ஆன்மாவும் இல்லை, உடலும் இல்லை என்ற நிலைதான் இந்த வெட்ட வெளி பரிபூரணம் அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயம். மனித முயற்சியால நடைபெறாத எல்லாரும் கைவிட்ட நிலையில அற்புதம் நிகழ செய்யறது இந்த ஸ்வீட் செஸ்னட். மூலாதாரத்துல இருந்து சகசிரத்துக்கு போவதற்கு இந்த ஸ்வீட் செஸ்னட் வழிகாட்டும். மனதை ஒருநிலைப்படுத்தி தியான நிலையில பயணிக்கிறதுக்கு உதவும். குண்டலினி சக்திய மேலோங்கிறதுக்கு உதவி புரியும். முழு தன்மையில நிறைந்த, அதாவது கடவுள் தன்மையை உணர்றதுக்கு, இறைனா என்ன அப்படின்னு உணர்றதுக்கு இந்த மலர் துணை நிற்கும். அதாவது ஆன்மாவின் நோக்கத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்றதுக்கு ஸ்வீட் செஸ்னட். ஆன்மாவின் நோக்கத்தை தெளிவா அறிந்து என்னோட வாழ்க்கைய வழி நடத்துக்கிறதுக்கு ஸ்வீட் செஸ்னட். இந்த கர்மாவில இருந்து விடுபடுறதுக்கு ஸ்வீட் செஸ்னட். இறை அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு ஸ்வீட் செஸ்னட். இந்த ஆன்மான்னு சொல்றோம். ஆன்மா பயணம்னா என்ன அப்படின்னா, ஆன்மா பயணம் என்பது பிறப்பு முதல் இறப்பு வரை, அதன் பிறகு, அதாவது இறப்புக்கு பிறகு அந்த ஆன்மா மேற்கொள்ளும் ஆன்மீக பயணத்தை தான் சொல்றது.
இது கர்ம வினைகளை போக்கி இறைவனை அடைவதே இது நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா மதம், அதாவது தத்துவங்கள், ஆன்மா இந்த உடலை விட்டு பிரிந்து ஒளி பாதையில் பயணித்து இறைவனோட கலப்பதுதான் இந்த ஆன்மா. இதுக்கு என்ன தேவை அப்படின்னா தியானமும் ஞானமும் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தியானம் என்ன பண்ணுதுன்னா மனதை அமைதிப்படுத்துது. ஒரு ஒளியை கண்டு ஒளியை கேட்பதன் மூலம் ஆன்மா முன்னேறுது. அப்ப ஜீவ காருண்யம் சொல்றது உயிர்களின் கருணையை காட்டுவது, ஆன்மாவின் நன்மைக்கான முக்கியத்துவத்தை சொல்றது இந்த வள்ளலார் நமக்கு வழிகாட்டிய விஷயங்கள். குரு இங்க தேவைப்படுறது, ஆன்மா பாதையில் பயணிக்கிறதுக்கு குருவின் அறிவுரை தேவைப்படுது. நான் கடலில் ஒரு துளி அல்ல, நானே கடல். நல்லா கவனிக்க. நான் கடலின் துளி அல்ல, நானே கடல். நான் ஜீவ ஆத்மா அல்ல, நான் பரமாத்மா. நான் ஆத்மா அல்ல, நான் அனாத்மா. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் ஒருத்தரை சிறுமைப்படுத்துறாரு, இவரை ஒருத்தர் பெருமைப்படுத்துறாரு. அதெல்லாம் நமக்கு அவசியமற்றது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, எல்லா குருமார்களையும் வழிபடுகிறோம்னா அவங்க வழியில போறோம், அவங்க சொன்னபடி போயிட்டே இருக்கிறோம். அவங்களெல்லாம் நம்ம கொண்டாடல, அவங்க கொண்டாட சொல்லவும் இல்லை. அப்போ மனிதனுக்கு இம்பார்ட்டன்ஸ் டாக்டர், அதாவது தேடஸ் கோலர் சொல்ற மாதிரி, நீங்கள் ஞானம் அடைதல், உங்களை ஞானம் அடைதல் தான் முக்கியமே ஒழிய நீங்கள் எந்த வகையில ஞானம் அடைஞ்சீங்கன்னு முக்கியம் கிடையாது. இந்த வழிதான் கரெக்ட்னு சொல்றாங்கன்னா அது தப்பு. அவங்க உங்க ஞான பாதையில ஞானம் அடைவதற்கு தடையா இருக்காங்கன்னு அர்த்தம். இதை மிக தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால எல்லா குருமார்களையும், நம்ம இருக்கிற எல்லா உருவத்துல இருக்க குருமார்கள்ல எல்லா குருமார்கள் லேட்டஸ்டா இருக்கிற வள்ளலார், வேதாத்ரி, இப்ப இருக்கிற சமகாலத்துல இருக்க எல்லா குருமார்களையும் வணங்குகிறோம், மூத்த குருமார்களையும் வணங்குகிறோம். அவர்கள் சொல்லிய பாதையில் என்னை நான் பார்க்கிறேன். நான் இருக்கிறதுனாலதான் இவங்கெல்லாம் இருக்கா, எல்லாம் மறந்துடுறோம். ஒண்ணு, நான் இருப்பதால் தான் நம்ம இதெல்லாம் நடக்குது. நான் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் இருக்குது. நான் இருக்கிறதுனால தான் இந்த கிளாஸ் நடக்குது. நீங்க இருக்கிறதுனால தான் இந்த கிளாஸ் கவனிக்கிறீங்க. அப்ப எது முக்கியம், எது முக்கியம் அப்படின்னு அப்ப வியாக்கியானங்கள் இந்த நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. நீ கிளியர் கட்டா ஒரு தெளிவு, ஒளி தேகம்ன்ற ஒரு தாட் இருக்கக்கூடாது. ஃப்ளவர் ரெமெடி ஞானத்தை கொடுக்குன்ற தாட் இருக்கக்கூடாது. உள்ள பயணப்பட்டு அதை பிரேக் பண்ணி உள்ள போகணும். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான் மொத்தத்தையும் பிரேக் பண்ணி எல்லாத்தையும். பிரேக்கிங்ல ரொம்ப மோசமான பிரேக்கிங் பிரளயம், தண்ணி. அதை விட மோசமானது எரிமலை. எரிமலை குழம்பு மொத்தத்தையும் ஒரு கணக்கு சொல்றாங்க. ஒரு 20,000 வருஷத்துக்கு முன்னாடி, 30,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எரிமலை வெடிப்பு காரணமாக கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு இருட்டா இருந்ததுதான் உலகமே. சயின்டிஸ்ட் கணக்கு சொல்றான். அந்த 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 துகள்கள் எல்லா உலகத்துல இருக்க எல்லா இடத்துலயும் பரவி இருக்கான் பாருங்க. அப்ப எந்த மாதிரி சேஞ்சஸ் ஏற்படுத்தும் அது? இந்த தியானம், ஞானம், குரு வழிகாட்டுதல் அப்படிலாம் நம்ம ஒவ்வொருத்தரையும் தேடி ஓடாம நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டங்கள்லயும் இருக்கக்கூடிய மனநிலையை சமநிலையாக்கி ஸ்வீட் நெட்ல பரிபூரண அமைதியும் ஆற்றலையும் அடையறதுக்கு இந்த மலர் ரொம்ப துணை இருக்குது. சோ முழு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றது ஸ்வீட் செஸ்னட் மலர் அறிவு. இருள் என்பது குறைந்த ஒளி. ஒளியை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம இருள்ல பயணிக்கும் போது அது ஒளிக்கான பாதை அப்படிங்கறத தெரியப்படுத்தக்கூடியதா இருக்கு. இதயத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட், நல்ல பாயிண்ட். நீ என்ன இருள்ல வச்சாலும் சரிப்பா, நீ ஒளியில வச்சாலும் சரிப்பா, நீ வைக்கிறது தானப்பா நான் இருக்க முடியுன்றது தான் ஸ்விட்சஸ். நீ வச்சாதானப்பா எனக்கு நான் ஞானம் அடையினா ஓகேப்பா, இன்னும் 50 பிறவிப்படுத்துதான் ஞானம் அடையினா ஓகேப்பா, நான் மோசமான நிலையில தான் என்ன வைக்கப்பா ஓகேப்பா அப்படின்னு ஓகே கூட சொல்லாம நீ நடத்துப்பா அப்படின்னு சொல்றதுதான் ஸ்விட்சஸ். இதயத்துல தங்க ஒளி மின்னுச்சு மிளிருச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உணர்வு. மஸ்டர்ட்ல நீங்க டெலிஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம்
இந்த இவ்வளோ நாட்களா மலர்களை பத்தின அறிவுகள் எல்லாமே டெலீட் ஆயிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸ்வீட் செஸ்னட்டோட மனநிலைன்னு நம்ம நிறைய கேட்டு கேட்டு பதிவான எல்லா விஷயங்களுமே மறந்து போச்சு. அந்த ஆடியோவை திருப்ப திருப்ப கேட்டா கூட அந்த எந்த ஒரு தன்மையுமே எழாம வெறுமனே கேட்கக்கூடிய தன்மை, ஒரு ஆழ்ந்த அமைதி. இந்த 3 நாளும் அப்படி ஒரு ஆழ்ந்த அமைதி நல்லபடியா உணர முடியுது. இன்னும் நான் என்ன பாக்குற விதத்தை நான் மாத்திக்கும் போது இந்த உலகத்தை நான் பாக்குற விதமே மாறுது. எப்ப நான் என்னை கொண்டாட ஆரம்பிக்கிறேனோ இந்த உலகமும் கொண்டாட்டத்திலேயே இருக்கிறத உணர வைக்கக்கூடியதா இருக்குது இந்த மலர். எண்ணியதை எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் அப்படிங்கிறது ஸ்வீட் செஸ்னட் மலரா இருக்கு. மனதுல எண்ணமே எழாத ஒரு நிலை, எண்ணமற்ற நிலையில இருக்கிற மாதிரி இந்த 3 நாளுமே இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு சூழ்நிலை, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தப்ப கூட அந்த சூழ்நிலையில நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது கூட தோணல. வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு, அதுக்கு நன்றி. இப்ப வாய்ப்பு கொடுக்கப்படலைன்னா அதுக்கும் நன்றி அப்படின்ற ஒரு சமநிலை. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சமநிலை உணர்ந்ததே இல்லை. அப்போது ஸ்வீட் செஸ்னட்ல அந்த மனதோட சமநிலைய இழக்கிற தன்மையே இல்லை. அவ்வளோ ஒரு அழகான அமைதியா இருந்துச்சு. இந்த ஆத்து நீர் கடல் நீர்ல கலந்துருச்சுன்னா எப்படி பிரிச்சு பார்க்க முடியாதோ, எதையுமே பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல. இதுக்கான பாரதியாரோட வரிகள் பார்த்தோம் அப்படின்னா, நாளிகைகள் கழிய நாட்கள் ஒழிய பருவங்கள் மாற ஆண்டுகள் செல்ல நான் மாறுபட மாட்டேன், நான் எக்காலமும் உறுதியாகவும் ஸ்திரமாகவும் இருப்பேன், என்றும் உயிர் வாழ்வேன், எப்போதும் சத்தியமாவேன், எப்போதும் கழித்திருப்பேன், என்றும் நான் நிரம்பி கிடக்கிறேன், என்னுள் நான் நிரம்பி இருக்கிறேன், ஆதலால் மரணத்தை வென்றேன், நான் அமரன். நான் தான் இல்லையே, நான் இல்லையே, எல்லாம் வந்தனே, எல்லாமே வந்தனே, எல்லா அனுபவங்களும், என் துன்பமும் இன்பமும், என்னுடைய பராக்கிரமும், என்னுடைய அவமானங்களும், என்னுடைய முட்டாள்தனமும் அவனே அப்படின்னு சொல்றது. எண்ணம் எழுதலே அவன் தானே, எல்லாமே. பாக்கம் இடம்லாம் நீக்கம் இருந்திருக்குன்னு. ஆமா, நீ எப்படி ஒருத்த அனுபவத்துல என்னை கஷ்டப்படுத்திட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? நீ அப்படிதானடா, நீங்க போயிட ஓகே, நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றதுதான். தாவரங்களுக்கு உயிர் கூட்டும் சூரியனை போல நம்மை படைத்த இறைவன் மட்டுமே நம்மை காத்து புதிய வாழ்க்கைக்கு வழிகாட்ட முடியும். பரம ஆனந்தத்தின் மலர், பரிபூரண விடுதலையின் மலர், ஸ்வீட் செஸ்னட். பிரபஞ்சத்தின் முடிவு என்பது மனிதனின் மனம் ஆன்மாவை உணர்தல், ஆன்மாவின் ஒளியை தெரிந்து கொள்ளுதல், அனைத்து கட்டமைப்புகளிலிருந்தும் விடுதலை, நான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் கூறு என்று உணர்த்தக்கூடிய மலர் ஸ்வீட் செஸ்னட். நீங்கள் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் இருக்கிறேன் என்று இறையாற்றல் சொல்லும் நிலை, மனித முயற்சிக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நிகழும் நிலை. நான் என்பதே பிரபஞ்சத்துடன் கரைந்து போன ஒரு நிலை, எல்லையற்ற, தடைகளற்ற, ஆதியும் அந்தமும் அற்ற, முடிவுகளற்ற நிலை. நான் ஏதும் இல்லை, மனமும் இல்லை, உடலும் இல்லை, ஆன்மாவும் இல்லை என்ற நிலை. மனம் என்ற ஒன்றுடன் தொடர்பின்றி இருக்கும் நிலையே விடுதலை. இந்த மலரோட நிலையில சரணாகதி கூட இல்லை. சரணாகதினா இன்னொரு சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். நானே பூரணம் அப்படின்ற நிலை, அனைத்திலும் நானே என்ற பூரணத்துவம், இருட்டிலிருந்து தெய்வீகம் என்ற வெளிச்சலை, தெய்வீகத்துடன் முற்றிலும் கரைந்த நிலை, அதிசயங்கள் நிகழும் நிலை, ஸ்வீட் செஸ்னட். நமக்கு மனப்போராட்டம் இருக்கிற நாட்கள்ல அந்த நொடி நம்ம இறைவன் மலர்கள் கிட்ட சரணடைஞ்சிட்டாலே பிரபஞ்சம் நம்மை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிடும். வாழ்க்கை இனிமை என்பதை உணர்த்தும் மலர் ஸ்வீட் செஸ்னட். என்னை விடுவிக்கும் மலர், என்னை எனக்கு அளிக்கும் மலர், என்னை மீட்டெடுத்த மலர், முழுமையில் கரைந்திட முழுமையே நான் என்பதை உணர்த்துகிறது ஸ்வீட் செஸ்னட். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தமாக இருக்க உதவும் மலர், வாழ்க்கையில் பிடிக்கும் இனிமேல் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையை உண்டாக்கும் மலர் ஸ்வீட் செஸ்னட். புது வழிகாட்டும் ஒளி விளக்காக இருக்கும் ஸ்வீட் செஸ்னட். நான் என்பது இந்த பிரபஞ்சத்தின் மையப்புள்ளி
என்பதை புரிந்து கொள்ளுதல் ஸ்வீட் செஸ்னட். பிரபஞ்சம் தன்னை உணர முடியாது, உயிரினங்கள் தன்னை உணர முடியாது. ஆனால் நான் பிரபஞ்சத்தை உணர முடியும். நான் தான் பிரபஞ்சத்தின் மையம். என்னிடத்தில் இருந்துதான் எல்லாம் தோன்றுகிறது. என்னிடத்தில் இருந்துதான் எல்லாம் நடக்கிறது. நான் ஏதுமற்றவன், ஏன்னா நான் எல்லாமானவன். நான் இது பரமாத்மா ஜீவாத்மா அப்படின்னு ரெண்டெல்லாம் இல்ல, எல்லாம் சேர்ந்து ஒண்ணுதான். இந்த மாதிரி அல்ல குறையாத எனர்ஜி சக்தியை தரும். இது உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடியது, உயிர்ப்பை கொடுக்கக்கூடியது, அன்பு, ஆனந்தம், அரவணைப்பு, பேரானந்தம் எல்லாத்தையுமே தரவல்லது இந்த ஸ்வீட் செஸ்னட். வணங்குகிறேன். என்னை நான் நல்லா வச்சிருக்கேன். நீ எப்ப என்ன கூப்பிட்டாலும், எப்ப சொன்னாலும் வர்றேன். ஏன்னா நான் இருக்கிற இடமும் உண்டு, நீ கூப்பிடுற இடமும் உண்டு, நான் முன்ன இருந்த இடமும் உண்டு. இது எல்லாம் என்னதுன்னு அப்படின்ற மனநிலைதான். சோ இது மிகப்பெரிய வலிமை கொடுக்குது. இறைந்திருக்கிறேன் அப்படின்றது, எல்லாவற்றிலும் இறைந்திருக்கிறேன், எல்லாவற்றிலும் இணைந்திருக்கிறேன். ஐ ஆம் த ஃபேப்ரிக் ஆஃப் த யூனிவர்ஸ். ஐ ஆம் த யூனிவர்ஸ். அதாவது என்ன மறந்துட்டோம் அப்படின்னா, நான் இருப்பதால் எல்லாம் இருக்குது, நான் இருப்பதால் எல்லாம் இருக்குது அப்படின்னு மறந்துட்டோம். அப்போ எல்லாமே என்னிடத்துல இருந்து தான் துவங்குது. நான் என்ன சரி பண்ணிக்கன்னா எல்லாமே சரியாது, மொத்தம் பூரணமா இருக்கு. இன்றைய நிகழ்ச்சி இப்போ இந்த க்ஷணத்தில் எல்லாம் முழுமையாக இருக்கிறது. என் உடல் ஆரோக்கியத்திலிருந்து, என்னுடைய மன ஆரோக்கியத்திலிருந்து, என் குடும்ப ஆரோக்கியத்திலிருந்து, சமூக ஆரோக்கியத்திலிருந்து, ஆன்மீக ஆரோக்கியத்திலிருந்து எல்லாமே முழுமையாக பூர்த்தியாக எல்லாம் இருக்கு. இதுதான் உண்மை. எந்த காலத்திலும் இந்த பிரபஞ்சமோ இந்த உலகமோ முழுமையாக இல்லாம இருந்ததில்லை. நம்ம மனசு மட்டும் தான் பிரச்சனை. இது இப்படி இருந்தா ரைட்டு, அது அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. கணக்கு இருக்கு, எல்லாவற்றுக்கும் கணக்கு இருக்கிறது. அப்போ நாம அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ 38 மலர்கள் வழியாக நல்லா கவனிங்க, குறைந்த அளவிலான பேட்டர்னை உருவாக்குறது மலர்கள். மத்த எல்லா பேட்டர்னும் உருவாக்கும். அந்த பேட்டர்ன் உடைக்கிறதுக்கு அங்க நம்ம கொடுத்தாச்சு ஒண்ணு. இன்னொன்னு, நோ பிலாசபி, நோ தியரி, நோ சயின்ஸ். உங்க திறந்த மனதோட இன்ட்யூஷனை மட்டும் நம்புனீங்கன்னா, ஒவ்வொரு மலரும் உங்களை இந்த க்ஷணத்தில் எடுத்து வந்து நவ்வ வைக்கும், நிகழ்நிலையில் நிறுத்த வைக்கும். ஒவ்வொரு ஃப்ளவர் கான்சியஸ்னஸும் மலர் அறிவும் உங்களை பிரபஞ்சமாக மாற்றும். பிரபஞ்சமா மாற்றும் போது அங்க மிராக்கிள் நடக்குது. ஸ்வீட் செஸ்னட் என்பது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய மலர். ஸ்வீட் செஸ்னட்டும் மூலாதாரத்திலிருந்து இருந்த மூலாதார கணல்ல இருந்து நேரா போய் எங்க ரீச் ஆகணும் அப்படின்னா, இம்பேஷன்ஸ் என்ற மலர். ஸ்வீட் செஸ்னட் இம்பேஷன்ஸ்ல ஆரம்பிச்சோம், ஸ்வீட் செஸ்னட்ல முடிச்சோம். மூலாதாரத்துல நேரா சகஸ்திர தளம், பீனியல் கிளாண்ட்ல போய் டச் பண்றோம். பீனியல் கிளாண்ட்ல இருந்து மூலாதாரம் என்பது ஸ்வீட் செஸ்னட். திரும்பவும் ஒரு சைக்கிள் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துல விடணும். நல்லா பாருங்க, ஆழ்ந்து. இன்னைக்கு தூங்கும் போது ஸ்வீட் செஸ்னட்டும் இம்பேஷன்ஸும் எடுத்துட்டு தூங்கணும். திரும்ப ஒரு சர்க்கிள் முடிச்சிட்டோம். அப்ப என்ன ஆகும்னா, எனர்ஜி ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் அப்படின்னு துவங்கிய இடத்துல இருந்து வந்தது. பேரறிவும் பேரமைதியும். பேரறிவு என்பது ஸ்வீட் செஸ்னட், பேரமைதி இம்பேஷன்ஸ். ஒரு ஈஸ்னஸ்னா இருத்தல். அதனாலதான் இந்த பேட்டர்ன் வந்திருக்குது. இம்பேஷன்ஸ்ல இருந்து மேல இருந்து தான் கீழே வந்துருக்குது ரெமிடிஸ். ஸ்வீட் செஸ்னட் இம்பேஷன்ஸ் போல, நான் மேலிருந்து வந்தவன். அது பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா காயினா இருக்கு. நான் பரமாத்மா, திருப்பி பரமாத்மாக்கு இந்த ஸ்வீட் செஸ்னட் எடுத்துன்னு போகுது. இம்பேஷன்ஸ், பீனியல் கிளாண்ட். அதனால எப்பயுமே ஒரு ரெமெடியை ஓப்பன்ல வைக்கக்கூடாது. ஒரு ரெமெடியோட தொடர்பு அடுத்தடுத்த ரெமெடியை கிராஸ் பண்ணிட்டே இருக்கும். திருப்பி எடுத்துட்டு
நம்ம இம்பேஷன்ஸ் ஸ்வீச்சஸ் கொடுக்கும்போது ஒரு முழுமையான ஒரு பயணம், வாழ்க்கை பயணம். பேர் அறிவு, பேராற்றல், பரமானந்தம் இருந்தா பேரமைதி இருக்கும். அதனாலதான் ஞானிகள் பக்கத்துல போனா ஒரு பேரமைதி அப்படி நிக்கிறது. மிகுந்த நன்றியோடு மலர்களை பார்க்கிறோம். மலர்களை வாழ்த்துகிறேன், மலர்களை வாழ்த்துகிறேன், மலர்களை போற்றுகிறேன். நிறைய மலர்களுக்காக நாம செஞ்சிருக்கோம். அதனால நமக்கு ஏகப்பட்ட விஷயம் செய்ய காத்து கொண்டு இருக்கிறது. அதனால இந்த பயணம் என்பது ஒவ்வொரு மனிதனின் பயணம். நிறைவா அந்த சொன்ன இல்லையா, ஸ்விட்சஸ்னட்டும் இம்பேஷன்ஸும் இன்னைக்கு முழுவதும் வீட்டுல எடுத்துக்குங்க. அதனால இந்த பயணம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய பயணம். இந்த மனநிலை என்பது ஒவ்வொரு மனிதனோட மனநிலை.